இந்த படம் அவங்களுக்கு முதல் படமாக இருந்தாலும் தொடர்ந்து பல படங்கள் தமிழ் சினிமாலையும் சரி மற்ற லாங்குவேஜ்லையுமே சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தோட சஹானா அவர்களை பேசுமாறு அழைக்கும். வணக்கம். பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. This is my first movie. I'm very happy and I'm thrilled about the release of the movie. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். So I'm not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidal sir and Shweta. And yeah, I hope இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் and பெட்டராக தமிழ் பேசுவேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சஹானா. கொஞ்ச நேரம் நீங்கள் பேசினாலும் பல பேருடைய சிரிப்பு ஸ்மைல் வந்து பார்க்க முடியும். சஹானா பேசும்போது ஒரே சிரிப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்ததான் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு விபின் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அவருக்கும் இது முதல் படம். தொடர்ந்து பல படங்களை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வித்யார்த்தனா இல்லை, நீங்களே கோட்டெல்லாம் போட்டு வரல, நான் போட்டு வந்துட்டேன்னு எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை, என்னோடது முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்து எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர அங்கே லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னென்னா வித்தார்த் அண்ணா கூடயும் ஷிஃப்தா கூடயும் என்னோட காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது, இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜ் வாங்க. கார்த்திக் ப்ரோ, கணேஷ், மொசப், திருமலை சார், மதன், ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மொத்த டீமும் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. டேரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குனது கிடையாது. நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு
எப்பயுமே செய்வேன். அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்ன முதல்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு கிருபானந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். சார், உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் அதிகமா இருக்கு சார். வாங்க சார். பார்த்தீங்கல்ல, ப்ரொடியூசர் அவர்களுடைய நண்பன். அனைவருக்கும் வணக்கம். இதோட முதல் மேடை இது. என்னோட நண்பனை படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நடிகர் அனைவருக்கும் சந்தோஷம். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததா இங்கே மேடையில் பேசின எல்லா பெரிய ஆட்களுமே வந்து சொன்ன விஷயம் வந்து பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவின்னு வரும்போது ஆர்ஆர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அதை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காருன்னும் போது த்ரூஅவுட் த மூவி நம்மளை வந்து அந்த சீட் எட்ஜுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் திரு பிரவீன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது. ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு. பார்க்குறாரு அவரை. அவன் பார்த்துட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்க்குறான், அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். அவன் வாயில் காற்று தான் வருது, பாட்டு வரல. அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான். சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இன்னைக்கா ஒரு நாள் நீ பாடுவ, நீ நல்லாவே பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி. என்னடா, ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்குது, ஒரு பையன் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு. முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார். அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேமேனு ஒரே கவலை. சரி, நமக்கு மியூசிக் சம்மந்தமே கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே, எல்லோரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பழைய ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தன் வாசிக்கிட்டு இருக்கிறான். ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காதில் கேட்குது, என்னடா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். வாசிக்கிறான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு மியூசிக் ரொம்ப தூரம், நீங்களே வாசிங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ போய் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். உட்காந்தே நான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அந்த காமிப்போம். அண்ணா அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பார். இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி தான் சாஜி அண்ணியோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. 6 வருஷம், இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6 வருஷமாக அண்ணனுடைய போராட்டத்தோட நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரலாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா, ஒரு நாள் கால் வருது. அண்ணன் சொல்கிறாரு, ஆஃபீஸ் போட்டோம்னா வந்துரு ஸ்ட்ரெயிட்டாக, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். தேவா நான் என்ன பண்ணா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தேவா எடுத்துக்கிட்டு கடை ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அண்ணா வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையிலே ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறார். சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம். பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் உட்காரோம். அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம், என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் நானும் எங்கள் மூஞ்சியும் பார்த்துக்கிறோம், அவரையும் பார்த்துக்கிறோம். அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது. இந்த சாங் வந்து படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது. அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்ருக்காரு. நாங்கள் அவர் மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டைம் கேட்குறாரு, திருப்பி பார்க்குறோம். நான் பிளான் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை, ஹெல்மெட் எடு, கீ எடு, செருப்பு எங்கே வச்சுருக்கேன் பாரு, அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டப்புன்னு பார்த்துட்டு அப்படியே மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஆஹா ஓகே, நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சது.
ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ், இப்போ நீங்கள் அயல்பெரி சாங் கேட்டிங்கல்ல அந்த வரி, ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. உடையாதை சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமைகிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா, அயல்வரி சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாருங்க டைமே கிடைக்காது. திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்து தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பாப்புலாம் இருந்துட்டு உடனே கூட இருந்து ஒவ்வொரு சாங்கை சூஸ் பண்ணுறதுக்கும், ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவரை சொன்னார், ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே. ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஷான் டார்டன் போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார், ஆதித்யா செம்மையாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள், டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல. பிக் தேங்க்ஸ் டு ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மேன் பிஹைண்ட் த ஷோ சொல்லவே இதென்னா பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலர் டியூன் கேட்பீங்கள்ல, ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன்னு அப்போ தான் ஆரம்பிப்பார். அது யாருன்னு கேட்டால் கார்த்திக், இசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பாஸ்கர் அண்ணா, நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அவர் வந்து தனியாக சத்தம் கேட்டுட்ருக்கோம். யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ், அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனி ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் தான் பாஸ்கர் அண்ணா. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. சாஜியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியோட இருப்பேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்க இருக்காரு ஸ்டண்ட் இயக்குனர் திரு கனல் கண்ணன் அவர்கள். சார் வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேலில் அமைந்திருக்கும் ஜாம்பானுக்கும் என் வணக்கம். இந்த படத்து டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்து பாராஜா சொல்லிப்பார், யாராவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க. ஏன்னா அது 2வது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்போவுமே லாந்தர் எப்போவுமே த்ரில்லர் தான். அந்த எப்படி எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, அந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதில் வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து வரும்போது கொஞ்சம் காவி விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தனுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய. அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தேனப்பர், அவர் வந்து சாதாரண தேனப்பர் இல்லை. ஸோ ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எந்த மிரட்டுக்கு அஞ்ச மாட்டார். ஏன்னா அவர் ஒரு டானப்பர். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாருக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காட்சிக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு PL தேனப்பன் அவர்களை டானப்பன் என்று பெயர் சூட்டிய அனல் கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. தற்போது சாரே வந்துட்டாங்க. அவங்களுக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல் கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சிமுருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார், மிச்சம் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்போ நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோடய பிரதர் மாதிரி வித்தியார்த்துக்காக தான் வந்தேன்.
ஒரு நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா வித்தார்த்த பொண்ணாக நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது, ஸ்னேகா சிஸ்டம் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் குதிரவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் கனல்கண்ண மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்று பேசல. உண்மை தான், கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா, உத்தமவில் பஞ்சாயத்து. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சினிமா சகஜம் தானே. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனர் ஆகணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அதேமாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ண என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தமிழ் படத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி கிடச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே குதிரைவால் படத்தில் வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாந்தர் படத்தில் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய ஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன அதே சொல்லிகிட்டு இருப்பார், ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு. இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கன்சியூமர் நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ. உங்கள் மியூசிக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல்பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ. எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலான டீம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாருமே ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஹீரோ வந்து நம்ம பார்க்குறோன்னும் போது ஹீரோன்னு அங்கே இருக்காரு அப்படின்னு சில பேர் தயக்கத்தோடு அப்படியே தூரமாக இருந்துருவோம். பட் வித்தார்த்தை வந்து எப்போ பார்த்தாலும் போய் பேசணும்னு தோணும். ஏன்னா நம்மள ஒருத்தராக தான் வந்து அவரை பார்க்குறோம். அவருடைய வெற்றியை வந்து மக்கள் அவங்களுடைய வெற்றியாக வந்து கொண்டாடுவாங்க சார். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பேச விடல, நீங்களே பேசுங்க. இங்கே ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் முடியாது, என்ன டைம் ஆகிடுச்சான். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவரோட வந்து விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்கள டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்போது அதை நடித்தோம். நான் ஏன்னா என்னோடய ரோல் வந்து ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுனே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு. அந்தளவுக்கு பாசிட்டிவானால அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார். பெரிய பட்ஜெட்டு, அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரொடியூசர்கிட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்புல நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதாத் சார் இன்றைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர், அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. அவரோட ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, அப்புறம் இருக்கப்பற்று, என்றாவது ஒரு நாள், குய்கோன்னு எல்லா படங்களும் இப்போ 5ஆமை வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தரோட க்ளோஸ்அப் வரணும். அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருக்குது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜி வந்து வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னு. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு. நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரத்துக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளாக ஷூட் போக போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சரிங்க, அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னால் ஐயோ போலீஸுங்கிறேன், நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் இப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன், இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். அந்த பத்ரி தான் ரொம்ப, நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர்.
அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி வரை இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகள் பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமைகளை வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்கள் அடுத்த சினிமாக்களை நான் நடிக்கிறேன்னா நடிக்கலன்னு பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை. இந்த சினிமா அவருடைய எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய சொன்னால். அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவர் சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன். 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேருக்கிட்டே மாற்றம் இல்லை, ராமுட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. மற்றபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அயலான் படத்துடைய இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை இணையதள ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படம். ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவங்க அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துருப்பாங்க போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கு எல்லாருமே. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒட்டுமொத்த குழுவினரை அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். பொதுவாகவே வந்து கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற புத்தகங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்களும் உருவாகும். நம்ம அந்த வகையில் பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ்கிட்டையோலாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க, அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க, நிறைய விஷயங்களில் பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவர் பற்றி சொல்கிறேன்னா, சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கு அவரை முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகம் ஒரு 2006-07 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர் அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஆட்டோ டிரைவர் அவர்.
அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார். அப்போவே நான் அவர்கிட்ட பேசும்போது வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே தீருவாங்க, அது வந்து நிச்சயமான ஒன்று. வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ லாந்தர் படம் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் அதிகாரி ப்ரொஃபஷனாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பர்சனலாக வரக்கூடிய ஃபேமிலி, இந்த ரெண்டுத்தையுமே எப்படி சரிசமமாக பேலன்ஸ்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது. ஆனால் இந்த படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் வந்து எப்படி ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாருனா, தன்னுடைய மனைவி சாஜி பேரை வந்து தான் பேரில் சேர்த்துக்கிட்டு சாஜி சலீம்னு சொல்கிற அளவுக்கு அவர் கரெக்டாக பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். லாந்தர் படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எம் சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் நான் சில 2-3 முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த 1 வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் 0 அக்கௌண்ட்டில் இருந்த என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார். நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒவ்வொரு தடவை கேட்டு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் முதல் பட இயக்குனருக்கு விதாத் சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 50% சுமை குறையும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும்போது கதைக்குள்ளே போயிடுவார். ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன ஷார்ட் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டால் போதும். உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான், கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர். ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரவன் போனதில்லை. நான் 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டைரக்டரோட அனுமதி இல்லாமல் கேரவனுக்கு போக மாட்டார். கணேஷ் சார், உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க. எனக்கு அது போதும். நான் ஒன்றும் பொய்யா எழுத சொல்ல, உண்மையாக எழுதுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தயாரிப்பாளருடைய நண்பன் திரு கணேஷ் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து 9 to 11 தான் சொன்னாங்க. இது போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோமோ மெயின் பிக்சர் போயிட்டுருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். முதவே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி, ஹை டெக்னீஷியன்ஸ், நல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் தான் வந்து நேக் ஸ்டூடியோவில் பண்ணோம். அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய படத்துக்குள்ள பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அதை நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நேக் ஸ்டூடியோக்கு மிக்க நன்றி. அப்புறம் மற்ற மியூசிஷியன், டைரக்டர், ஆக்டர், என்னோடய நண்பர் பத்ரி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். இது அவுட்புட் வந்து June 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நீங்கள் மிக்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஃபஸ்ட் மூவி. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இண்டக்ஷனாக இருக்கணும். மேலும் தியேட்டர்லேயே பாருங்கள். முக்கியமாக நீங்கள் எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் டெக்னீஷியனாக இருக்கட்டும்,
மற்ற ஆக்டராக இருக்கட்டும், இதை மாதிரி ஒரு நிறைய ஃபேமிலிஸ், நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் இருக்காங்க. இதை நம்பி தியேட்டரில் பாருங்கள், உதவி பண்ணுங்கள். நன்றி. சார், லாந்தர் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சிறப்பாக அமைச்சு கொடுத்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக வந்து எல்லாருமே சேர்ந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க. படமும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் வந்து த்ரில்லர் பேஸ்டாக இருக்கிறதால நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். For more videos, like, share, comment and subscribe. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.